கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த பாவங்கள், மறுபடியும் நாம் செய்த மீறுதல்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வராதபடிக்கு தடையாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அவைகளை மறுபடியும் செய்யாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர், பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்குகிறவர். மறுபடியும் நாம் அந்த தவறை செய்யாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் மறைக்கும் போது நம் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, ஒருபோதும் நாம் செய்த தவறுகளை, குற்றங்களை மறைக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிடுவோம். அவைகளை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். தேவன் நமக்கு அவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம் நமக்கு வேண்டுமென்றால் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும். பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள வேண்டும். தேவன் அதே விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் பின்தொடரும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் பாவத்திலே நிலைத்திருக்கும் போது நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பாவங்களை மறைக்காதபடிக்கு அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அறிக்கையிட்டு விட்டுவிடும்போது தேவன் அவருடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக, பரிசுத்தமுள்ள பாத்திரமாக நம்மை மாற்றுகிறார். அதற்கு அவர் உண்மை உள்ளவராய், நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கும்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. எப்பொழுது அவருடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து நீதிமான்களை மாற்றுகிறாரோ நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆனால் பாவிகளுக்கு தேவன் ஒருபோதும் செவி கொடுக்கிறதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நாம் ஜெபிக்க முடியாதபடிக்கு, நம்முடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறது. அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறார்களோ தேவனுடைய மகிமையை இழந்து போகிறார்கள். பாவம் செய்து தேவனுக்கு நமக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு வாழ்வோம். தேவனுக்கு நமக்கு இடையில உறவு ஒரு நாளும் கெட்டு போகக்கூடாது. அவரோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்காதபடிக்கு அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. ஏனென்றால் பாவம், நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்வோம். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தேவன் நமக்கு செவி கொடாதபடிக்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு தேவனுக்கு நமக்கும் இடையே உறவு கட்டாயி கொண்டு இருக்கிறது. அதை அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சற்று யோசித்து பார்ப்போம்.
பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். பாவங்களை மறைக்காமல் தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொன்றாக உணர்ந்து இருதயத்திலே குத்தப்பட்டு உணர்வடைந்து தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிடுவோம். அந்த தவறை மறுபடியும் செய்யாதபடிக்கு வாழ்வோம். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் வாழ்வோம். அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் தொடர்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துவார். தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. வேலை காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. வேலை காரியத்தில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போகட்டும். ரீமா ரபா ரபா ரூதா நஷேதேனே கரதரபலா ரபா கபாரா ஷகா லாகா தூணா கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வீராக. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, குழப்பத்தோடு, சண்டையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. அந்த குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், பிரிவினைகள், ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பீராக. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. குடும்பத்திலே அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. பிரிந்த குடும்பங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் கட்டப்படட்டும். என் தேவனே குடும்பங்களை கட்டுகிறவர். என் தேவன் குடும்பங்களை பாதுகாக்கிறவர். என் தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். குடும்பத்தில் உள்ள தேவையில்லாத சமாதான குலைச்சல்களை எடுத்து போட்டு மறுபடியும் சமாதானத்தின் ஆவியை கொடுப்பீராகப்பா. என் தேவனுடைய நன்மை அந்த குடும்பத்திலே தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோமே, என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ரிபா ரபா ரபா தூரா ஷத நகாதரா ஷாக்கா லாக்கா துணி கரதரபலாம் ரபா கபரா ஷாக்கா லாக்கா துணி கரதரபலாம் ரீமா ராதா ந ஷேதேனே கரதரபலாம். அப்பா, நம்முடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், மேன்மைப்படுத்தட்டும், உயர்த்தட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா, நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் போராடுகிறார்களோ என் தேவன் மனமிறங்கி உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். தேவனே நன்மைகளை செய்து கொடுங்க, ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. அப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த இரவு வேலையிலும் இந்த சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுப்பீராக. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துவீராக. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலே எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. இப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எந்த சத்ருவின் கிரியைகளோ, பொல்லாப்புகளோ, மரண பயங்களோ, இருளின் அதிகாரங்களோ எங்களை ஒன்றும் செய்யாதபடிக்கு இப்படி இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படி கிருபைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாய் வாழ, பாவத்திலே நிலைத்திருக்காதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாவங்களை எல்லாம் நாங்கள் அறிக்கையிடும்போது எங்களை நீர் மன்னித்து உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பாவங்களை ஒருபோதும் மறைக்காதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவைகளை விட்டுவிட எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. அதற்கேற்ற இருதயத்தை கொடுப்பீராக. இருதயத்திலே உணர்வடைந்தவர்களாய்
அப்பா நம்முடைய சமூகத்திலே தாழ்த்த அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க, பரிசுத்தத்திலே நிலைநிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கேற்ற பரிசுத்தத்தில் நிலைநிற்க எங்களை தாழ்த்துக்கிறோம். நீதியின் வழியிலே நடக்க நம்முடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா நம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவின் கிரியைகளோ எங்களை தொடாதபடிக்கு வேலி எடுத்து கொள்ளுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீமை எங்களை தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படிய இரத்த கோட்டைகளே ஒப்பு கொடுக்கிறோம். தேவதூதர்கள் எங்கள் வீடு சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கட்டும். உருவின பட்டயத்தோடு அப்பா சேனை சேனையாய் அப்பா எங்கள் வீட்டை பாதுகாத்து கொள்ளட்டும். என் தேவன் அற்புதமாய் அதிசயமாக வழிநடத்துங்க. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.